ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு தொப்பி வியாபாரியும் குரங்கு சம்மந்தப்பட்ட ஒரு கதையை சொல்லியிருக்கிறோம். அதுக்கு கண்டினியூஷனாக இப்போ ஒரு கதையை சொல்ல போகிறோம். இந்த தொப்பிக்காரன் அவனுடைய மகனை கூப்பிட்டு, இன்றைக்கி நீ போய் வியாபாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அனுப்புகிற அப்பன் மகன்கிட்ட சொல்கிறான், நீ போகிற வழியில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் நிறைய குரங்கு குகத்தம் இருக்கும். நீ இப்போ கொஞ்ச நேரம் இளைப்பாரி பார்க்கும்போது எல்லா குரங்கு தலையிலும் ஒரு தொப்பி இருக்கும். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நிதானமாக எந்திரிச்சு அந்த தொப்பியை, உன் தலையில் இருக்கிற தொப்பியை கீழே தூக்கி போடு. எல்லா குரங்குகளும் தொப்பியை கீழே போடும், நீ எடுத்துட்டு முன்னாடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த பையனும் அவனுடைய மகன் போகிறான், மரத்தடியில் உட்காடுறான். மரத்துக்கு மேலே நிறைய குரங்கு உட்காந்துருக்கு. இவன் கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறான். எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுடைய தகப்பனார் சொன்ன மாதிரி எல்லா குரங்கு தலையிலும் ஒரு தொப்பி இருக்குது. இவனுக்கு ஒரே சந்தோஷம். சரின்னு இவன் தலையில் இருக்கிற தொப்பியை தூக்கி கீழே போட்டுறான். ஆனால் ஆச்சரியமாக எந்த குரங்கும் தொப்பியை கீழே போடலை. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஒரு குரங்கு மெல்ல கீழே இறங்கி வருது. இவன் கீழே போட்ட தொப்பியை அடுத்து தன் தலையில் வச்சுக்கிட்டு அந்த குரங்கு சொல்லுது, தொப்பியை அந்த குரங்கு கீழே வந்த குரங்கு அந்த தொப்பி எடுத்து தன் தலையில் வச்சுக்கிட்டு அந்த பையனை பார்த்து பேசுது. தம்பி, உங்கள் அப்பா எப்படி உனக்கு ஒரு புத்தி சொல்லி கொடுத்தானோ அதே மாதிரி எங்கள் அப்பா எங்களுக்கு இந்த புத்தியை சொல்லி கொடுத்தான்னு சொல்லிவிட்டு அந்த தொப்பியை எடுத்து தலையில் மாட்டிட்டு மேலே ஓடியே போகுது. தொப்பிக்காரன் ஏமாந்து போகிறான்.